கிரெடிட் கார்டு வாங்கிக்கிங்க சார், தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஓரமாக போட்டு வைங்கன்னு சொல்லு, கண்டிப்பாக வாங்கிப்போம். 50 நாளில் பணத்தை திரும்ப கட்டலைன்னா 36% வட்டி, வட்டிக்கு வட்டி, கடன் 3 மாசத்துல டபுள் ஆகிடும். இதெல்லாம் சொல்ல வேணாமா சார்? உங்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரிஞ்சா அது வரும். பட் அதுவே உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரியல, மிகப்பெரிய சாபம். நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணது மூலியமா ஒரு வருஷத்துக்கு பல ஆயிரங்களை சேவ் பண்ணலாம். பட் உங்களுக்கு அது யூஸ் பண்ண தெரியல, தயவுசெய்து அது பக்கமே போயிடாதீங்க. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இது சம்மந்தமாக ஒரு குட்டி கதை ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லிட்டு நான் திரும்பி உங்களுக்கு பிரச்சனை. பட் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் கண்டென்ட் போகிற உங்களோட சிவாவோட சேனலை ஃபாலோ பண்ண மாட்டாரு. என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது. நான் ஒரு ஷோரூம் போயிட்டு ஒரு ஐஃபோன் வாங்கலான்னு இருக்கேன். என்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் அந்த ஐஃபோனை நான் 1 லேக் கொடுத்து வாங்கிட மாட்டேன். என்கிட்ட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் அந்த ஐஃபோனை நான் வாங்குவேன். அப்போ தான் எனக்கு 3 to 4% அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நான் அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். 97,000 அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு நான் பே பண்ணிவிடுவேன் டியூ டேட்குள்ளே. அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் ஐஃபோன் வாங்குறாரு, 1 லட்சம் கொடுத்து வாங்குறாரு. பட் அவர் அந்த டியூ டேட் அந்த கிரேஸ் பீரியட்குள்ளே அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியலன்னா அவருக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டுக்கிட்டே போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற இன்ட்ரெஸ்ட்லேயே நம்மளுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுற ஒரு ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கிரெடிட் கார்டு தான். ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலைன்னா தயவுசெய்து அது பக்கமே போயிடாதீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவும் கஷ்டம்.